தூக்கம் பற்றிய கொடூரமான ஆய்வு. ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களின் புதிய ஆய்வால் பயங்கரமாக மாறிய 5 பேர். ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சோதனை மேற்கொள்ள நினைத்தனர். அது ஒருவர் 1 மாதம் தூங்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பது பற்றிதான். மனிதனுக்கு தூக்கம் என்பது மிகவும் இன்றியமையாதது. ஒருவருக்கு போதிய அளவு தூக்கம் கிடைக்காவிட்டால் அதனால் உடல் அளவில் மட்டுமின்றி மனதளவிலும் தீவிர பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இது குறித்து ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சோதனை மேற்கொள்ள நினைத்தனர். இந்த சோதனைக்கு 5 கைதிகளை பயன்படுத்தினர். இச்சோதனையை வெற்றிகரமாக முடித்தால் விடுதலை செய்வதாக கைதிகளிடம் கூறினர். இந்த சோதனை 1940ஆம் ஆண்டு ரஷ்ய அரசாங்கத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டது. தூக்கத்தை தடுக்கும் வாயு. இந்த சோதனையின் போது 5 கைதிகளையும் ஒரு அறையில் அடைத்து தூக்கத்தை தடுக்கும் வாயு அளவாக வெளிவருமாறு செய்தனர். அந்த அறையில் கைதிகளுக்கு 1 மாதத்திற்கு தேவையான போதிய உணவுகள், தண்ணீர், புத்தகங்களுடன் மெத்தை இல்லாத கட்டில், கழிவறை வசதியும் இருந்தது. அவர்களுடன் தொடர்பில் இருக்கிற மைக்ரோஃபோன் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் 3 நாட்கள். சோதனையின் முதல் 3 நாட்கள் கைதிகள் எவ்வித பிரச்சனை இல்லாமல் நன்றாக இருப்பதை தெரிவித்தனர். 30 நாட்கள் இந்த சோதனை முடிக்காவிட்டால் விடுதலை செய்ய மாட்டோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியதற்கு நிச்சயம் முடிப்போம் என்று 5வரும் தங்கள் முடிவை தெரிவித்தனர். 4ஆம் நாள். 4ஆம் நாள் கைதிகளின் செயல்கள் மற்றும் நடவடிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்து வந்தனர். 4ஆம் நாளில் கைதிகளில் ஒருவர் கடந்த காலத்தில் அவர் சந்தித்த பேரதிர்ச்சியை பற்றி கூறினார். 5ஆம் நாள். 5ஆம் நாளில் கைதிகளுக்கு சித்தப்பிரமை பிடித்தது போல் பேச ஆரம்பித்தனர். பின் அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தனர். 10ஆம் நாள். 10ஆம் நாளில் 5வரும் கூச்சலிட ஆரம்பித்தார்கள். ஒருவர் அறையில் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டே கூச்சலிட்டார். பின் அவர்களது குரல் பலவீனமாக தொடங்கி பின் சுண்டலை போல் கீச் கீச் என்ற குரல் மட்டும்தான் வெளிவந்தது. அதற்கு அவர்களின் கூச்சலால் குரல் நாங்கள் கிழிந்திருக்கக்கூடும் என்று அங்கிருந்த மருத்துவர்கள் கூறினர். 14ஆம் நாள். சில நாட்களில் அந்த அறையில் இருந்து எந்த ஒரு சப்தமும் வெளிவரவில்லை. ஆகவே 14ஆம் நாள் அந்த ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் இன்டர்காம் பயன்படுத்தி தொடர்பு கொண்டனர். இந்த சோதனைக்கு ஒத்துழைப்பு தந்தால் உங்களை விடுவிப்பதாக தெரிவித்தனர். 15ஆம் நாள். 15ஆம் நாளன்று ஆராய்ச்சியாளர்கள் அந்த அறையில் தூக்கத்தை தடுக்கும் வாயு வெளியேற்றத்தை தடுத்து சுத்தமான காற்றை வெளியிட செய்தனர். அப்போது ஒரு கைதி தூக்கத்தை தடுக்கும் வாயுவை வெளியிட செய்யுமாறு கெஞ்சினார். மீட்பு படையினர். அந்நேரம் மீட்பு படையினர்கள் அந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது 5இல் 4 பேர் மட்டும் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் 5 நாட்கள் எதையும் உட்கொள்ளாமல் இருப்பதும் தெரிய வந்தது. அது மட்டுமின்றி இறந்த கைதியின் தொடை மற்றும் மார்பு பகுதியில் இருந்த தசை பகுதி காணாமல் போனதோடு அங்கிருந்த வடிகாலில் ஒட்டியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கைதிகளின் பயங்கரமான தோற்றம் எஞ்சிய கைதிகள் உயிருடன் இருந்ததாலும் அவர்கள் உடலில் தோலும் தசையும் இல்லாமல் காயங்களுடன் பயங்கரமாக காட்சியளித்தனர். நன்கு அனுபவமிக்க மீட்பு படையினர்கள் அந்த இறந்த சடலத்தை வெளியே கொண்டு வரவே அஞ்சினர் என்றால் பாருங்கள். வன்முறை. பின் 4 கைதிகளும் வன்முறையில் ஈடுபட்டனர். அதில் ஒரு கைதி இன்னொருவரை கொன்றார். ஏன் இப்படி வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ஒரு கைதி நான் விழித்திருக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார். இறுதி முடிவு. இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு பயங்கரமான தோற்றத்துடன் இருந்த அவர்களை இறுதியில் மீட்பு படையினரும் ஆராய்ச்சியாளர்களும் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டனர். இந்த சோதனையின் முடிவில் உயிருடன் இருந்த 5வது கைதியின் புகைப்படம் தான் இங்கே பயன்படுத்திய புகைப்படம்.